மாலை அணிவித்து மரியாதை செய்த மாபெரும் கிராமமாக போற்றக்கூடிய வளையங்குளத்தை சேர்ந்த கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய துரைராஜ் மீனா அவருடைய குடும்பத்தாருக்கும் தானாக தோன்றிய தன்னிலங்க பெருமாளுடைய அருளை பெற்று அவங்களுடைய குடும்பம் சிறப்புற வாழ வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த நாடகத்தை சிறப்புற பல சிரமத்துக்கு மத்தியில் நடிகர்களை தேர்வு செய்து இங்கே அழைத்து வந்து அவர்களை நடிக்க வைக்கக்கூடிய அன்பு உள்ளம் என் மீது அதிக பற்று கொண்ட இங்கே ஆல்ரவுண்டு இசைக்கலைஞராக வீற்றிருக்கக்கூடிய முருகன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். ஓம் நமோ நாராயணா, அறிவோம் நமோ நாராயணா. பரபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்தில் சக்தி தோன்றி, சக்தியில் நாதம் தோன்றி, நாதத்தில் உந்து தோன்றி, இந்துவில் சதாசிவம் தோன்றி, சதாசிவத்தில் ருத்ரன் தோன்றி, ருத்ரன் விஷ்ணு தோன்றி, விஷ்ணு பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் ஆத்மா தோன்றி, ஆத்மாவில் வாயு தோன்றி, வாயுவில் அக்னி தோன்றி, இப்படி ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஆதையும் அந்தமா விளங்கக்கூடிய அந்த வினைதீர்க்கு விநாயகனை வணங்கிவிட்டு மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துருவாய் மொய்பங்கன் திரு ஆளவாயன் திருநீரு என்று போற்றக்கூடிய அந்த சிவனை வணங்கிவிட்டு இப்படி முன்புலக சென்று மூர்த்திகளை வணங்கிவிட்டு கந்த கடவுளை காடுவழில் அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்த்திருக்கின்றேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு இடத்தில் தங்க முடியாது, அது மட்டும் கிடையாது, ஒரு நாளைக்கு அவசியம் ஒரு கலகம் செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும், எதற்காக தங்க முடியவில்லை என்னால் தக்கன் வசிஷ்டன் அத்திரி அங்கிரசு புலகன் புலஸ்தியன் பிறகு இறுதி மரேசு நாரதன் என்று சொல்லக்கூடிய 10 புதல்வரை என்னுடைய தந்தை உருவாக்கினார். எதற்காக உருவாக்கினார்? படைப்பு தொழிலுக்கு உதவ வேண்டும் என்று. 10 பேர்ல எல்லா பிள்ளைகளும் என்னுடைய தந்தை சொல்ல கேட்டு நடந்தார்கள். நான் மட்டும் மறுத்துட்டேன். ஏன்னா என் தந்தை இல்லறத்தில் ஈடுபட சொன்னார். குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு உலக உற்பத்திக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லை. நான் மறுத்தேன். எங்க அப்பா பிரம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான் எல்லா பிள்ளையும் கேட்கும்போது நீ மட்டும் மறுக்கிறியே அப்படின்னு உனக்கு ஒரு சாபத்தை தரேன். மேலோகத்தில் ஏதாவது பிள்ளை விட்டு போயிட்டான் இல்ல சொல்றதை கேட்கல உடனே சாபம். நிறைய பேர் நம்ம சாபத்தை கொடுத்து முடியல, பயமா இருக்கு. இப்படா தமிழ் ஓட அப்படின்னு அவர் ஒரு சாபத்தை கொடுத்தாரு. சரி, எங்க அண்ணன் மூத்தாள் தக்கன் என்று சொல்லு, கொஞ்சம் நான் இப்படித்தான் புரிய பாரு, பொறுமையாக பேசுவேன். நீங்க கொஞ்சம் நிறைய கூட பேசணும் வந்திருக்கு. இன்னைக்கு முருகன் சொல்லிட்டாரு. ஆமா, இன்னைக்கு நிறைய பேசணும், விவரங்களை எடுத்து சொல்லணும். சும்மா பெரும் பாட்டை மட்டும் பாடிட்டு போனா அது சரியா இருக்காது. கதையுடைய அம்சம் நம்ம விவசாயி, நம்ம தமிழ் இன சமூகம் எப்படி இருக்கு, வருங்காலத்துல நம்மளுடைய தமிழ் சமூகம் எப்படி போக போகுது என்பதை பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசு உங்களோட கலந்துரையாடல். நாங்க மட்டும் நடிச்சுட்டு போறதில்ல, நம்ம எல்லாருமே ஒரு சிந்தனைக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேலை. அப்ப எங்க அண்ணன் மூத்தவர் என்ன செஞ்சாருன்னா, அப்பா ரொம்ப நாள் படைப்பு தொழிலை செய்யறாரு எங்க அப்பா பிரம்மண. எங்க அண்ணன் மூத்தவர், அப்பா கொஞ்சம் சற்று ஓய்வு விடுங்க, உங்க வேலையை நான் கொஞ்சம் பாக்குறேன்,
ஏன்னா பிள்ளைகளை பெறுவதோட நோக்கம் என்னன்னா வயதான காலத்துல முடியாத காலத்துல தாய் தந்தவர்களுக்கு உதவியா இருக்கணும். ஏன்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோட்டங்கள் என சொல் என்று சொல்வார்கள். அது போல ஓய்வு எடுத்துக்கப்பா நான் வந்து படைப்பு தொழில் செய்கிறேன் அப்படின்னு எங்க அண்ணன் தட்டணும் என்ன செஞ்சாரு, தந்தையை ஓய்வு எடுக்க பண்ணிட்டு அவர் வந்து சிருஷ்டி தொழிலை செய்தார், படைக்கக்கூடிய தொழிலை செய்தார். அவரு சில பிள்ளைகளை உருவாக்குறாரு. நான் சும்மா இருக்க மாட்டோம், எங்க அண்ணன் பிள்ளைகளை பூராப்பரை கூப்பிட்டு கரியசுபர்கள் சபாலசுபர்கள் என்று சொல்லக்கூடிய 11,000 பேர் எங்க அண்ணன் பிள்ளைங்க. இங்க வாங்கப்பா அவங்க அப்பா சொல்றது கேட்காருங்க. அவர் வந்து குடும்ப வாழ்க்கையை ஈடுபட சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும், அது முக்திக்கு வழி இல்லை, சிவனை நோக்கி தவம் இருங்க, வெறுமலைக்கு போங்க. அங்க போனீங்கன்னா நீங்க சிவனை நோக்கி தவம் இருந்தீங்கன்னா பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எங்க அண்ணன் பிள்ளைகிட்ட. எங்க அண்ணன் பிள்ளைல சித்தப்பா நாரதப்பா சொல்றது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வாட்ட போயிட்டாங்க பிள்ளை ஊரா. எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு, நாரதா ஒரு கழகத்தை இங்கேயே உருவாக்கிட்டு உனக்கு நான் ஒரு சாபம் தரேன், என் பிள்ளைகளையே நீங்க உலக உற்பத்தி என்னுடைய எண்ணத்திற்கு மாறாக நீ நடத்திய காரணத்தாலே நீ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா கொடுத்தாரு. இவர் என்ன செஞ்சாரு, எங்க அண்ணே ஒரு நாளைக்கு ஒரு கடவை செய்ய வேண்டும். அதோட விட்டாரு எங்க அண்ணே. எங்க அண்ணே செய்யல, என்ன செய்யல அப்படின்னா உன்னுடைய சிரசாகப்பட்டது 1008 வெட்டிக்க கடவுள். கலகம் பண்ணணும், கனகம் பண்ணனே சுக்கு நூறம் தலை வடிச்சு போடுவான்னு சொல்லிட்டார். என்ன செய்யறது, 2 சாபத்தை பெற்றனா கலகம் எங்கே கலகம் எங்கே என்று இந்த உலகத்தை வளம் வந்து கொண்டிருக்கும் போது அற்புதமான வளையங்குளம் என்று சொல்லக்கூடிய இது அற்புதமான தானாக தோன்றிய தள்ளிலிங்க பெருமானுடைய அருளை பெற்று முருகனுடைய ஆசையை பெற்று துரைராஜு மீனார் அவங்களுடைய குடும்பத்துடைய நல்ல அன்பை பெற்று உங்களுடைய ஆசையை பெறுவதற்காக ஓடோடி வந்திருக்கேன். என்னுடைய நாடகம் சிறக்கணும், என்னுடைய கதை சிறக்கணும், இந்த நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா நாங்கள் நடிக்கிறத வச்சு ஒரு நாடகம் சிறப்பாக அமைந்துடும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாதா பெரியவர்களே? நீங்க எந்த அளவுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்தி சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனமாக உள்வாங்கி அதை பிரதிபலிக்கிறீங்களோ அப்பத்தான் அந்த நாடகமாகப்பட்ட சிறப்பா இருக்கும். அப்போ உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். அதையாலே இருந்தாலும் விநாயகர் பெருமானை நம்ம வணங்க வேண்டும். ஒன்னு சொல்றேன், நான் கொஞ்சம் பேசி பேசி தான் பாட்டு போடு அப்படி பாடிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன் உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த தெய்வங்கள் பெருமாள் இருக்காரு, சிவன் இருக்காரு, முருகன் இருக்கிறாரு. ஏன் விநாயகனை மட்டும் வணங்கி ஒவ்வொரு செயலையும் தொடங்கணும்? பிள்ளையார் சொல்லி போடுறா எங்க எடுத்தாலும் சரி, எந்த ஒரு கட்டடம் கட்டுமாலும் சரி, அல்ல நில பூமி பூமி பூசை போடணுமாலும் சரி, அந்த விநாயகரத்தை வணங்குறோம். ஏன் அப்படின்னா விநாயகன் தான் முழுமுதற் கடவுள். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கணும்னா தெய்வம் இருக்கு, ஆனா தெய்வத்தை காட்டுவது இந்த உலகத்தை நம்மளை கொண்டு வந்தது தாயும் தகப்பன். அப்ப இந்த தாயும் தெய்வத்தை விட உயர்ந்தவங்க யாரா? தாயும் தகப்பன். அவங்கள நம்ம வணங்கினாலே எந்த தெய்வத்தையும் வணங்க வேண்டியதுல தெய்வமே நம்மளை நோக்கி ஓடியாரு. அப்படித்தான் விநாயகர் பெருமான் செஞ்சாரு. ஒரு பழத்துக்காக என்ன செஞ்சாரு, முருகே மயில் மேல ஏறி உலகத்தை சுத்தி வந்தாரு. ஆனா விநாயகர் பெருமான் என்ன செஞ்சாரு, தாய் தந்தையரை சுத்தி வந்து அவர் வந்து படத்தை வாங்கிட்டாரு. ஏன்னா முருகன் வந்து உலகத்துக்குள்ள தாய் தப்பனை பார்த்தாரு, ஆனா விநாயகர் பெருமான் தாய் தந்தையருக்குள்ளே உலகம் பார்த்தாரு. நம்ம தாய் தந்தையர் தான் நம்முடைய உலகம் என்று நினைத்த காரணத்தாலே அவரை அது மட்டும் கிடையாது. இந்த விநாயகர் பெருமான் ரொம்ப எளிமையானவர். உயர்ந்த பூசையும் செய்யலாம், சாதாரண எளிய மக்கள் செய்யக்கூடிய பூசை ரெண்டா பிரிச்சிருக்காங்க அது பூமியில. அதாவது ஜடப்பொருள் உயிர் பொருள். ஒண்ணு ஜடம், இது பூரா ஜடம், உயிர், இதுக்கு உயிர் கிடையாது ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருளையே ரொம்ப மலிவான ஒவ்வொரு ஜடப்பொருளை பார்க்கும்போது கடைசியில் இந்த மலம், அந்த சாணம், மாட்டுடைய சாணம் ரொம்ப கீழ் உள்ள நிலை. இது ஜடப்பொருள். உயிர் பொருள்ல உயிர் பொருள் பார்க்கும்போது அந்த மரம் செடி கொடி கடைசியா நிலையில் இருக்கிறது இந்த அருகு புல்லு. இந்த உயிர் பொருள் அதுக்கு உயிர் இருக்கு, ஒவ்வொரு செடிகளுக்கும் உயிர் இருக்கு, நமக்கு இருக்கிற மாதிரி. அப்ப அந்த உயிர் பொருள் கடைசி பொருளை சாதாரண அருகம்புல எங்கேயுமே கிடைக்கும். அதே மாதிரி மாட்டுச்சாணம் எங்கேயும் கிடைக்கும். அந்த மாட்டுச்சாணத்தை பிடிச்ச அந்த அருகம்புல அப்படி சொருகி விட்டோம்னா உடனே வந்துருவாங்க. அப்படிப்பட்ட எளிமையானது. அதனால் இது மாதிரி தான் கொஞ்சம் கருத்துக்களை நான் எடுத்து சொல்லுவேன். நீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுத்து கொஞ்சம் பொறுமையா எண்ணத்தை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டு நீங்க கேட்கணும். நாரதர் ஒரு கருத்தா பேசு, அதுதான் வேணும். அதனால பாட்டுகளை இடையிடையே பாடுவேன். அதனால விநாயகரை வணங்கி விட்டு அடுத்து விநாயகனே ஞானத்தின் மூட முதலாவான், விநாயகனே வேண்டுவதைவான், விநாயகனே எண்ணத்தில் வாழ்க்கை செயலிலே முன் நிற்பான், பின்னமாய் அவன்தான் துணை, ஓங்காரமே அவன் கணநாதமே, விநாயகன்
ஒரு நாடகத்துக்கு சிரசுக்கு எப்படி 2 கண்கள் பிரதானமோ அதுபோல ஒளி அமைப்பு ஒரு கண், அதுபோல பக்கமேளம், அற்புதமான பக்கமேளம். இப்படிப்பட்ட பக்கமேளத்தெல்லாம் பாடி ரொம்ப நாள் மணிமாறே மாப்பிள்ள சேராஜு முருகே அன்னை ஆதியெல்லாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தானாக தோன்றிய தள்ளுங்க பெருமாள் எனக்கு திருவருள் புரிந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது இதை விட ஒரு பாக்கியம் எனக்கு இந்த பிறந்த பிறவையுடைய கடனையே நான் கழித்து விட்டேன் என்றுதான் என்னால் உணரப்படுகின்றது. ஆகையாலே இந்த பக்கமேளங்களுக்கு அதே போல ஒளி அமைப்பு தம்பி அப்படி இருந்தா கூட இந்த இடம் வந்து குறிஞ்சி, ஏன்னா குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த குறிஞ்சி நிலத்துல தான் முதல் தோன்றி இருக்கிறாங்க, வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஆரம்ப காலத்துல நான் வரலாறை சொல்றேன். ஏன்னா ஒரு சமூகத்துடைய இனத்துடைய வரலாறை படிக்காத எந்த ஒரு மனிதனும் வரலாறு படைக்க முடியாது. வரலாறை தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம சமூகம் தமிழ் சமூகம். இப்ப இந்த தமிழ் சமூகம் எங்கே முன்னாடி தோன்றியதுன்னா தொல்காப்பியத்தில் ஒருத்தர் சொன்னாரு, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன்தோன்றிய மூத்த குடி எதுனா தமிழ் குடி, நம்முடைய குடி. இந்த தமிழ் குடிய வரலாறு அவன் தெரிஞ்சுக்கணும். இப்ப முன்னால அந்த குறிஞ்சி நிலத்துல மலையும் மலை சார்ந்த பகுதியில் மலை மேல மலை சாரல்ல வேட்டையாடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்சம் காலம் கடந்தது. அப்படியே மலையை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாங்க. கீழே வந்தா முல்லைங்களா, அது காடும் காடு சார்ந்த பகுதி. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா முன்னாடி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டவங்க இப்ப விலங்குகளை வளர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே முல்லை நிலத்துக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பரிணாம வளர்ச்சியாச்சு. அப்படியே மருது நிலத்துக்கு வந்தாங்க. கொஞ்சம் கீழே இறங்கி மருத நிலத்துல தானே முதலாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது நம்முடைய தொல்காப்பியம் சொல்லும். விவசாயம் பண்ணதுனாலதான் நாம இன்னைக்கு நம்ம விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா முன்னோர்கள் செய்த விவசாயம் உயிர் காக்கக்கூடிய உணவை கொடுக்கக்கூடியது. அது உயிரை யார் காப்பா? இறைவன் காப்பா. அப்ப இந்த மக்களை எல்லாம் காக்கிறது யாரா? விவசாயம். இன்னைக்கு விவசாயம் இன்னைக்கு இப்படி இன்னைக்குள்ள காலகட்டம் வந்துங்களேன், விவசாயம் எப்படி இருக்காங்க சொல்லவே வேண்டியது. ஊருக்கெல்லாம் சோறு ஓடுற விவசாயி நம்ம விவசாயி விவசாயத்துக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம தற்கொலைக்கு போகக்கூடிய அவல நிலை இருந்தது இன்னைக்கு விவசாயிகள். தன் உரிமையை கேட்க போய் அடிச்சு கொள்றாங்க. ஒரு பக்கம் விவசாயியோட நிலைமை என்ன ஆகுது பாருங்க. ஏன்னா ஒண்ணு சொல்லலாங்க, விவசாயி வாழலைன்னா இந்த உலகத்துல எந்த உயிர் வாழாது. நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனில கூட வேலை பார்க்கலாம், பெரிய பெரிய உயர் அலுவலகத்துல. ஆனா சாப்பிட்டு போய்தான் வேலை பார்க்க முடியும் முருகா. ஆமா, விண்ணூர்தியில பறக்கலாம், வானத்துல பறக்கலாம். அங்க பறக்கிற கூட சோறு இங்க பூமியில இருந்தே போகணும். இந்த சோறை கொடுக்கறது யாரு? இந்த விவசாயி. ஒரு நாட்டுல விவசாயி வாழணும் வளரணும். மற்றவங்க வாடுறாங்க வளராங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. விவசாயி வாழணும் வளரணும். அப்படி இருந்தாத்தான் அது நாடு, இல்லைன்னா சுடுகாடு. என்ன ஆகுது? விவசாயம் என்ன உண்டாரு? என்னடா விவசாயத்தை பண்ண எப்ப பார்த்தா உழுதவன் கணக்கு பார்த்தா உனக்கு கூட மிஞ்சலைன்னு விவசாயத்தை விட்டு வெளியேறாரு. வெறுப்பாய் போய் விவசாயிகள். அப்ப என்ன செய்யறாரு? நெல்லு விளையிற பூமியில கல்ல ஊண்டி விளைநிலத்துல வீட்டு மனைகளாக மாத்தி அந்த நெல்லு விளையிற பூமியில வீடை கட்டி மொட்டை மாடியில தோட்டம் போட்டு பெருமை பேசக்கூடிய நிலைமைக்கு ஒரு நிலைமை வந்து. மொட்டை மாடியில தோட்டம் போடுறாங்க நகரங்களில. மொட்டை மாடியில என்ன போடலாம்? கத்தரிக்காய் தக்காளி காய்கறிகள் வச்சு போடலாம். கரும்பு நெல்லு வாழை தென்னையில போட முடியுமா? எவ்வளவு ஒரு கொடுமைக்கு விவசாயி போயிட்டாங்கன்னு பாத்துக்கோங்க. என்னன்னா விவசாயத்துக்கு கொஞ்சம் வெளியேறிட்டோம். என்ன நம்ம ஆளுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா விவசாயம் பண்ணா கையில கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்க மூட்டை மூட்டையா கடையில போய் கொடுத்தா அரிசி பருப்பு கொடுத்து போறாங்க. இது கூட ரொம்ப ஆடுபட்டு விளைச்சு கொண்டு போனோம்னா அங்கே நம்ம சொல்ல முடியல. விலை நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்ம பேர் வைக்க முடியல. அவன் என்ன அவன் இந்த இடையில கத்திட்டு போயிடுறான். அப்ப என்ன ஆகுது? கையில காசு வச்சிருக்கு கடையில போய் வாங்கிட்டு வந்துடும் நம்ம நினைக்கிறான். ஒன்றும் தப்பில்லை. அந்த கடைக்கு அரிசி பருப்பு தக்காளி கத்தரிக்காய் மளிகை சாமான் எப்படி வருது? விவசாயி மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சு ரத்தமெல்லாம் வேர்வையா சொட்ட சொட்ட உடம்பெல்லாம் உப்பு பூக்க கண்ணு முடி முதுங்க கண்ணு சதுங்க வம்பாடு வட்டு ஒரு விவசாயி உழைச்சு அனுப்புனதாங்க கடைக்கு வரும். சும்மா கையில காசை வச்சிருந்தா போய் அப்படி அள்ளிட்டு வர முடியாது. அப்ப நம்ம விவசாயத்தை விட்டு எக்காரத்தை கொண்டுட்டு வெளியேறக்கூடாது அப்படின்றத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இன்னொன்னு பாருங்களேன், உழைப்பை விட்டு நம்ம வெளியேறிட்டோம்ங்க. இப்ப பூரா எல்லாரும் இன்னும் ஐயாரா இருக்கிறாங்க. வந்து உழைச்சு வருது அப்படியே ஓடா சேர்ந்து போனாங்க. இன்னைக்கு யாரும் உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை. சோம்பிய நிலைக்கட்ட ஒண்ணு சொன்னா நீங்க என்ன எண்ணத்தை உயர்த்திக்கணும். தமிழன் இன்னைக்கு என்ன ஆச்சுமா
உட்காந்து சும்மா வீதிகள்ல அல்லது மடங்களுக்கு சாதி பெருமை பேசுறது, மத பெருமை பேசுறது, பணப்பெருமை பேசுறது, அப்புறம் திரைக்கவரிசையை பேசுறது, மத போத இதுக்கு அடிமையை கிடைக்குங்க. தமிழே என்னைக்கு தமிழத்தை மீட்டெடுக்க முடியும், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியல. அப்ப என்ன எல்லாரும் சோம்பிய நிலைக்கு வந்துட்டா. ஆனா வேலைக்கான தேவை நம்ம நாட்டுல இருக்கு, நம்ம வேலை செய்ய தயாரா இல்ல. ஆனா என்ன செய்யற, வடநாட்டுக்காரன் எல்லா இடத்துலையும் நிரப்பிட்டேன். எங்கேயோ ஒண்ணுன்னா அவனா தாங்க இருக்கேன். ஒன்னே ஒண்ணு சொல்ல இருக்கா, இந்த கலை தொழிலுக்கு மட்டும் அவன் வரல. ஏன் வரமாட்டேன்? ஏன்னா அவன் வரல, இனிமே வந்தாதான் மொழி தெரியாது அவனுக்கு. தமிழ் மொழி தெரிஞ்சு மணிமாறன் முருகனை விரட்டி விட்டு அவன் மட்டும் உட்காந்துருக்கேன். நம்ம தெருவா ஐயா சாமி, ஆமா அப்படித்தானே கண்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆளு எப்படி இருக்கேன்? அது மாதிரி உழைப்பை விட்டு ஏன் வெளியேறிட்டோம்? நிலமற்ற கூலிகளாகவும் அதிகாரமற்ற அகதிகளாகவும் நம்ம போயிடும். கையில் அவன் நாட்டை கொடுத்து போயிடுவான். ஒரே உதாரணம் சொல்றேன், கொஞ்சம் எண்ணத்தை உயர்த்திருக்கணுங்க. வெள்ளக்காரன் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சும்மா வியாபாரம் செய்ய வந்தேன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குளறுபடியை பார்த்தேன். அப்படியே எத்தனை ஆண்டு ஆண்டேன்? 400 ஆண்டுகள் ஆண்டேன். அவன்கிட்ட இருந்து பருகப்பட்டவரும் தலைவர் உயிர் தியாகம் செஞ்சாங்க, செக்கெடுத்தாங்க, சிறைக்கு சென்றாங்க. அதே நிலைமை வந்துடும், எச்சரிச்சுக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும் அறிவார்ந்தவர்களே. அதனால இன்னும் ஒரே ஒன்று சொல்லிடுறேன். ஒரு நாடுனா, ஒரு ஊருன்னா சோறும் நீரும் கிடைக்கணும். அங்கதான் மனிதன் வாழக்கூடிய தகுதியான பூமி. சோறு கிடைக்குமா? சோறு கிடைக்காது. நம்ம தான் விவசாயத்தை விட்டு வெளியேறோமே, எங்கேயா போய் வாங்கிட்டு வந்துடும். ஆனா விவசாயத்துடைய நீர் இருக்கான பூமிக்கு நீர்ல. அறிவந்தவர்களே எப்படி சொல்றேன்னா, பாக்கு மரம், தென்னை மரம், பனை மரம், இது 1000 அடி வேறு போய் அந்த நீரை எடுத்து செழிப்புட்டு வாழுமா. அந்த அளவுக்கு 1000 அடி வரையும் போகுமா. ஆனா இன்னைக்கு அந்த மரங்கள்லாம் என்ன செய்யுது, கருத்து குடிச்சு சாகுது. அப்போ பூமிக்குள்ள 1000 அடிக்கு இல்லை தண்ணி இல்லைன்னு தான் பொருள். ஒரு குடும்பம் என்ன தெரியுமா, ஆந்திராக்காரன் பாடாறுல தண்ணி தர்றாங்க, அவன் கேரளாக்காரன் முல்லை பெரியாறு தண்ணி தர மாட்டேன்றான், அவன் கர்நாடகாக்காரன் காவேரியில் தண்ணி தர மாட்டேன்றான். இப்படி எல்லாம் தண்ணி தர்றாங்க. இல்லை நான் நம்மகிட்ட மட்டும் தண்ணி இருந்து வச்சுக்க கொண்டு போய் வண்டி அவங்க வீட்டில் ஊற்றிட்டு வந்துடுவோம். ஏன்னா வந்தார வாழ வைக்கக்கூடிய பூமியா, எல்லாரையும் நம்ம வாழ வச்சுக்கிட்டு நம்ம போய் வாடகை வீட்டில் குடியிருப்போம். தமிழனுக்கு இதே நிலைமை. என்ன ஆகுதுன்னா நீர் பூரா போச்சு. ஏதான் இப்போ ஒரே உதாரணம் சொல்லி இப்படி சொல்றேன்னா, நான் காரணம் இல்லாமல் கருத்தெல்லாம் சொல்ல மாட்டேன். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். ஏன்னா விவரமான இடம் கேட்டான், பெரிய கலைகள் வளர்ந்த இடம். இந்த இடத்துல விவரமா நம்ம பேசணும். இங்கே பேசல வேற எங்கேயும் நம்ம பேச போறோம். சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் எழுதிய சிலப்பதிகாரத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார். அறிவார்ந்தவர்களே, குறிஞ்சியும் உள்ளையும் உறமையில் தெரியும் நல்லி இயல்புகளை இழந்த நிலம் நடுக்குற்று பாலை என்னும் படிவம் கொள்ளும். ஒரு காலத்துல நம்ம நாடு நீர் இல்லாம பாலைவனமா போகுது அப்படின்னு சொன்னார். அந்த நிலைமை தான் இன்னைக்கு வருது. இது ஒண்ணு. இன்னொன்று பாருங்களேன், ஒரு மகான் சொன்னாரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பாலை எப்படி பாட்டில் அடைச்சு விற்கிறீங்களோ அதே மாதிரி குடிக்கிற தண்ணி விற்க போறேன்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரா. நம்ம முன்னோரை நாம இவருக்கிட்ட திருக்கு பிடிச்சி போச்சா, தண்ணியை போய் யாரும் பாட்டில் அடைச்சுப்பாங்க அப்படின்னு நாளைக்கு சிரிச்சிருக்காங்க. பார்த்தேன் இன்னைக்கு நிலைமை வந்துச்சா. ஒரு பால் 1 லிட்டர் பாலுடைய விலையை விட குடிக்கிற தண்ணீர் போத்தல வைக்கிறாங்க இவரு. தண்ணீர் விலை சரி, நம்ம கையில காசு வச்சுட்டு வாங்கி குடிச்சுட்டோம். நம்மளே நம்பி இருக்கக்கூடிய ஆடு, மாடு, பறவை, சிட்டு, குருவி, தட்டான், புழு, பூச்சி எங்க போய் குடிக்க? பல்லுயிர் பெருக்கம் இருக்கேன். எல்லா உயிர்களும் வாழ்ந்தாத்தே மனுஷன் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. அது எப்படி நடக்கிற சொல்றீங்க? எல்லா உயிரும் வாழ்றதுக்கு நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? நம்ம உழைக்கிறோம், காசை வாங்குறோம், சாப்பிட்றோம். அப்படி இல்லைங்க. ஒரு விவசாயி ஒரு கத்தரிக்காய் தக்காளி போடுறாங்கன்னா அது செடி வளரும், பூ பூக்கும். காக்காது. காக்கணும்னு என்ன செய்யணும்? வண்ணத்து பூச்சி, தேனிகள் அதிகமா ஒரு மலர்ல உட்காந்து அந்த மகரந்தத்தை உடம்புல அப்பிக்கிட்டு இன்னொரு மலர்ல உட்காரணும். அப்பத்தே என்ன செய்யும்? சூழ் உண்டு காய்க்கும். இந்த உண்மை அறிவியல் உண்மை. நம்ம செய்ய முடியுமா அந்த வேலையை? காலையில போய் இப்படியே எடுத்து போய் அப்ப முடியுமா? இது போல எல்லா உயிருக்கும். அதனால பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா அது போல எல்லா உயிரும் நேசிக்கணும். அறிவார்ந்தவர்களே, இந்த நீர் என்பது மனிதனுடைய தேவை மட்டும் கிடையாது, உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களின் உயிர் தேவை என்ற காரணத்தாலே நீரை காப்பாற்றணும், விவசாயத்தை காப்பாற்றணும், நிலத்தை காப்பாற்றணும்னால அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டேன், நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். விவசாயத்துக்கு மட்டும் சொல்லல, இந்த மாதிரி நல்ல நிலம் உங்களுடைய மனசு இந்த இடத்துல நல்ல கருத்துக்களை விதைக்கணும் அப்படின்ற பொருளோட நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், நாணயத்தை வளர்க்கணும்.
சிறப்பு சிறப்பு. உங்க 5 பேருடைய திருவடிகளை என் தலைமையில் சுற்றி வணங்குறேன். சிறப்பு. உங்களை மாதிரி அதெல்லாம் சந்திக்க முடியல. ஏன்னா உலகத்துல கலியுகம், ஆன்மீகமும் பேசுறேன் கொஞ்சம் இடையிடையே, ஆன்மீகமும் பேசிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம். கலியுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரயுகம், கலியுகம், 4 யுகம். இந்த 4 யுகத்துல கிரேதாயுகம் என்று சொல்லக்கூடிய யுகத்துல அறப்பசு தர்ம பசு, தர்மம் சொல்லுவாங்க, அது 4 காலம் இருந்துச்சான். அப்புறம் கொஞ்சம் காலம்னா திரேதாயுகம் இருந்துச்சு, அங்க வந்து தர்ம பசுன்னா 3 காலோட இருந்துச்சான். அடுத்து துவார யுகத்துல வந்து 2 காலோட இருந்துச்சான். இப்ப கலியுகத்துல ஒத்த காலோட தான் நிக்குதான் தர்மம், தரமும் மரமும் ஒத்த காலம் நிக்குது. என்ன தள்ளி விட்டா விழுந்துரும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு கலியுகத்துல. நல்லவருக்கு காலம் இல்லைங்க அறிவார்ந்தவர்களே, தீயவர்களுக்குத்தான் காலம். நல்லவர்கள் நல்லது செய்த நம்பிக்கை இழந்து அப்படியே விலகிடுறாங்க. நல்லது செய்வாங்க சில பேர். சில இடையூறு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா நம்ம தினம் நல்லதான் செய்யறான், நமக்கு தானே துன்பம் துயரம் வரும், இதை ஏன்டா செய்யணும் அப்படின்னு ஒதுக்கி போயிடறாங்க. ஆனா கெட்டது தீயாது செய்யறான் தெரியுமா? எவ்வளவு இடையூறு வந்தாலும் தீமை செய்து வாழ்வேன் வாழ்வேன் என்று தீமை மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து செய்கிறாங்க. ஆனா நம்மளாலே தொடர்ந்து செய்யறதில்லை. தீமை மேல இருக்கிற நம்பிக்கை தீயவனுக்கு இருப்பது போல நல்லவருக்கு நல்லது மேல நம்பிக்கை இல்லை. அப்ப அதனாலதான் நல்லவர்கள் தோற்கிறார்கள், தீயவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இருந்தாலும் கெட்டது வந்து வெற்றி பெற மாதிரி தான் இருக்கு, ஒரு காலத்திலும் அது வெற்றி பெறாது. ஆனா நல்லது தோற்கிற மாதிரி இருக்கும், நிச்சயமா அது வெல்லும் என்பதை இது ஒரு சொல்ல வந்தேன். அது மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் கண்ணபரமாத்மா இருக்கிறாரு. இது பஞ்சவண்டர் 5 பேர் போறாங்க. போய் கண்ணனை போய் பார்த்து வருவோம், பெருமாளை போய் பார்த்து வருவோம். போகும்போது ஒவ்வொருத்தரும் கண்ணன்ட்ட போய் பார்த்த காட்சிகளை பற்றி விவரம் கேட்கிறாங்க. நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், அது நான் கடைசியாக சுருக்கமாக சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கறதுல கண்ணபரமாத்மா விளக்கம் சொல்றேன். கடைசியாக என்ன சகாதேவன் போய் கண்ணா வைத்தனா, நானும் இவங்க சொன்ன மாதிரி நானும் இதெல்லாம் சொல்லி வரல, கடைசி அவன் சொன்னது மட்டும் சொல்ல வரேன். நான் வர்ற வழியில என்ன ஆச்சுன்னா, புளிய கொண்டாடாம பூனைய கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த உலக மக்கள். இதுக்கு என்ன கண்ணா வருத்தம்? புளியத்தானே கொண்டாடணும். உலகத்துல சிறந்தது, வீரத்துல சிறந்தது, கொஞ்சம் விலங்குகளே உயர்ந்தது, புலி போல ஆன விலங்கை வந்து உதாரணம் சொல்றோம். ஆனா அதை கொண்டாடாம பூனைய போய் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே, இது என்ன கண்ணா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் கண்ணபரமாத்மா சொன்னார்ல, கவனமா கேளுங்க. கலியுகம்பா, இந்த கலியுகத்துல திறமையற்றவர்களை விட்டு விட்டு போலியானவர்களைத்தான் இந்த உலகம் கொண்டாடும். அவனுக்குத்தான் வாய்ப்பு கொடுக்கும், அவனைத்தான் பாராட்டும், அவனைத்தான் உயர்த்தும். இதுதான் கலியுகம். அதனாலதான் புலியை கொண்டாடும் பூனை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு விளக்கம் சொன்னாங்க. அது போல நல்ல திறமை உள்ளவர்களும் நிறைய இருக்கிறாங்க. பெரியவங்கள்ட்ட நான் ஒண்ணு சொல்றேன். ஏற்கனவே நான் வந்து என்ன செய்வேன்னா, வீர ஐமுனியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் வருஷம் பூரா நடத்துவாங்க. அது எனக்கு கிருஷ்ண வேஷம் போடுவேன். இந்த தடவை தான் நான் வர முடியல, வேற போக போயிட்டு. பார்த்துருப்பீங்க, சில பேர் என்னை பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு மதுரை சங்கத்துல வந்து நிறைய நடிகர் இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் பொறுத்து கேட்கணும். எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க நல்லா படிச்சு விவரம் வந்துருச்சு. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரே நடிகரை 10 நாள் 20 நாள் போடுறீங்க. என்னதான் அவர் பார்ப்பீங்க? இல்ல புதுசு புதுசா பாடிடுவாரா, இல்ல புதுசு புதுசா பேசி கொடுவாரா? அதே வார்த்தை அதே பேச ஒரே நிமிஷம் வச்சிருப்பாரு.
அதைத்தான் 10 நாள் படம் 10 நாள் அவர் தான் வேணும். அவர் வந்தாருன்னா அப்படி பண்ணி போடுவார், இப்படி பண்ணு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு அளிங்க. ஆற்றல் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் ஆற்றல் இருக்கு, ஆனா அங்கீகாரம் இல்லை. ஆற்றல் இருக்கு ஆனா அங்கீகரிக்கலைங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. அது முருகன் இருக்காரே என் மேல ரொம்ப பட்டு கொண்டவர். இப்ப வருஷத்துல 2 நாள் 3 நாள் கொடுத்துவார். இன்னைக்கு பெருமையா பேசுவார் சுரேஷ்குமாரா. ஏன்னா ஒரு நேரத்தில் கொடுத்தாரு. யார் கலைமகள் நானும் இந்த ஆரம்ப காலத்தில் பட்டாக்கு சேர்ந்து அப்படி சொல்லி கொடுத்து வந்தாரு. அதனால முருகன் ரொம்ப கொடான கோடி நன்றி. ஆகையாலே இந்த இடம் வந்து குறிஞ்சி நிலம். ஏன்னா பாட்டு பாடுவோம். இந்த குறிஞ்சி நிலத்துல அருவி ஓடுது. அருவி ஓடுதா? அருவியில ஏன் குளிக்கிறோம்? அது பல மூலிகைகளை கடந்து வருது. அதை குளிக்கும் பொழுது நோய் நொடிகள்லாம் போகும். மூலிகத்து அந்த மூலிகை இல்லை, அந்த மூலிகை தானே நமக்கு இருக்குது. இடையில எல்லாத்தையும் கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அதை தேடி உசுறு ஒட்டுதே நில உன்னால. மலை கோவில் வெள்ளக்காக ஒளியாய் வந்தவளே, மனசோடு தொலை போட்டு என்னையே கண்டவளே, மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி. நம்மெல்லாம் பல ஜென்மங்கள் கடந்து உறவு. நம்மளுடைய எல்லா மூதாதையரும் நம்மளுடைய முன்னோர்கள். ஏன் சொல்ல வரேன்னா, முன்னோர் இருக்காருங்க. முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனது மாதிரி உலகத்தில் யாருக்கும் கொடுத்துட்டு போனாங்க. நிறைய நூல்களை கொடுத்துட்டு போயிருக்காரு, நமக்கு படிக்க முடியல. நிறைய விவரங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க, நமக்கு தெரிய முடியல. ஆன்மீகத்தை படிக்கணுமா? நம்ம சைவ சமயத்துக்கு எல்லாருமே நம்ம சைவ சமயத்தை படிக்கணுமா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல் இருக்கு. எந்த நூலை படிப்பது? எதை படிக்கணும்? ஒரு நூலை படிக்கணும், ஆயுசு முடிஞ்சு போங்க. அதனால என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சமயத்தார் என்ன சொன்னாங்கன்னா, திருவாசகத்தை மட்டும் படி. திருவாசகத்தை படித்து விட்டால் உலக சைவ நூலையெல்லாம் படித்ததுக்கு சமம், இறைவனே படித்ததுக்கு சமம். தமிழை படிக்கணுமா? எத்தனையோ நூல்கள் இருக்கு. அப்ப தமிழை படிக்கணும்னா திருக்குறளை மட்டும் படி போதும். 2 நூலை வாங்கி வை. படிக்கிறவங்கள படிக்கிற வீட்டில் பார்க்க சொல்லுங்க, இதாங்க நூல். இப்போ இப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நூல் இருக்கட்டும். இயற்கை வளங்களை நம்ம முன்னோர்கள் நிறைய காப்பாற்றி கொடுத்துட்டு போனாங்க. பல இயற்கை வளங்கள். அதுல ஒரே ஒண்ணு ஆறு ஒரு இயற்கை வளம். இன்னைக்கு அவங்க எப்படி கொடுத்துட்டு போனாங்க ஆறு, நம்ம அப்படி வச்சிருக்கோமா? அவங்க எப்படி கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகணும். பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு கூட வச்சிருக்கோமா? ஆற்ற போய் பாருங்களேன். கிணறு தோண்டு, கால்வாய் தோண்டு, கம்மா தோண்டு சொன்னா அங்கேயும் தோண்டாம ஆற்றுக்குள்ளே தோண்டி வச்சுருக்கோம். குழி குழியா ஒத்தப்பட்டு மண்ணு கிடையாது. அப்படியே கொடுத்துட்டு போனாங்க முன்னோர்கள். ஒரு அடி மண் உருவாதற்கு 100 ஆண்டு காலமாக அறிவாங்க. ஆய்வு சொல்ல, நான் சும்மா குத்துமதிப்பால் அடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அடி மண் உருவாவதற்கு 100 ஆண்டு காலம் ஆகுமா? அப்ப மண்ணுதே இந்த நாட்டில் வந்து நீரை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை படைத்து, சிறந்த நீர் கட்டி சிறந்த நீர் தேக்கின்ற ஆற்று பெருக்கற்ற அடிசூடு மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகட்டும். மழையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தோணுங்களே, தண்ணியை கொடுக்கணும் நமக்கு. இப்படிப்பட்ட மண்ணை பூரா அள்ளி விட்டோம். இப்போ என்ன ஆச்சு? மண்ணு பூரா இல்லை. மண்ணு இப்ப நமக்கு வீடு கட்டவே நமக்கு மண் இல்லைங்க. இப்ப என்ன செய்யறேன்? மண் இல்லையா போட மழையை போய் ஆடுறா. அடுத்து போயிட்டோம் இயற்கை வளம். மழையை போய் அறுத்து எம்சாண்டு போட்டு டீ சாண்டு போட்டா அதை தொட்டு விட்டோம். எதையும் விட மாட்டேன். மொத்தத்திலே அடிச்சு விட்டு சுடுகாடை ஆக்கி விட்டு நாளைக்கு நம்மளோட சந்ததிகள் தத்தளிக்க போகுது. மண் இல்லாம மழை இல்லாம. ஒண்ணு தெரியுமா? மரங்கள் நட்டு வச்சாங்க. இந்த மரங்களை கூட வெட்டுனா வெட்டிட்டு போறாங்க. மறுபடியும் மரத்தை நட்டு வச்சு பசுமையா ஆக்கிட்டு போயிடலாம், கொடுத்துட்டு போயிடலாம். அதே போல என்ன செய்யலாம்னா இதை செஞ்சுட்டு போயிடலாம். தண்ணியே இல்லை, சரி மழை எப்படியா பெய்யுவாங்க, நல்ல ஏரி குளங்களை வெட்டி நீரை தேக்கி பின்னாடி வரக்கூடிய சந்ததி கொடுத்து போகலாம். ஆனா மண்ணும் மழையும் எப்படி உருவாக்க முடியுமா? அதான் சொன்னா ஒரு கவிஞன், உன்னால் எதை உருவாக்க முடியாதோ அதை அழிப்பதற்கு மட்டும் உனக்கு என்னடா உரிமை? ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் இறக்குற வரை 422 மரம் தேவை. ஒரு மனுஷன் இப்ப நான் இருக்கேன், ஐயா இருக்கானா, ஒரு 422 மரம் தேவை. இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா வெறும் 28 மரம் தாங்க இருக்கு. 33% காடு வேணும்ன்றான், 13% காடு இருக்கு. ஏன்? மரம் தான் நாட்டுடைய மரம். நச்சுக்காற்றை மூச்சு காற்றாக மாற்றி கொடுப்பது மரம். எத்தனையோ மரங்கள் பகல்ல மூச்சு காற்றா கொடுக்கும், இரவுல நச்சு காற்றா கொடுக்கும். ஆலமரம் அரச மரம் ஏன் கோயில்ல ஊர்ல வைக்கிறோம்? அது 24 மணி நேரம் எனக்கு மூச்சு காற்ற கொடுக்குது. துளசி மட்டும் அதே மாதிரி 20 மணி நேரம் துளசி மூச்சு காற்ற கொடுக்குது, 4 மணி நேரம் ஓசோன் படல கொடுக்குது. அதனால நம்ம மண்ணையும் மழையும் காப்பாற்றணும். அப்படின்றனால என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா,
கடல் நீர் ஆவியாகி ஆவி மேகமாகி மலைப்பகுதியில் போகும் பொழுது அந்த மேகமா போகும்போது மலையில இருக்கக்கூடிய மரங்கள் அந்த மேகத்தை தடுத்து நிறுத்தி அறுவடை செஞ்சு அப்படியே மழையா அப்படியே அருவியா கொடுக்கு. அந்த அருவியில குளிக்கும் போது நம்மளுடைய புத்துணர்ச்சியா இருக்கு. அதனால வந்து நம்ம கொஞ்சம் மண்ணும் மழையெல்லாம் காப்பாற்றணும், இயற்கை வளங்களை காப்பாற்றலாம். இன்னொரு தெரியுமா, ஆன்மீகத்துல இயற்கையை நம்ம ஏதாவது தொட்டோம்னா இறைவனுக்கு கோவம் வருங்க. ஏன் சொல்லியிருக்க ஆன்மீகத்துல சமயத்துல இறைவன் இருக்காம பாருங்க, அவனுடைய அங்கங்களே இந்த இயற்கை தான். மரம் மலை இது அங்கங்கள் இருக்குல்ல, ஐம்புலம். அப்ப நம்ம அடிச்சு விட்டா நம்ம திருப்பி அடிக்கிறோம் பாருங்க, சத்துன்னு யாரையாவது அடிக்கிறது. அதே மாதிரி இறைவனுடைய அங்கங்கள் பூரா மலை மரங்கள் அதை போய் நம்ம நாசப்படுத்தினா இறைவனுடைய துன்பத்துக்கு ஆளாகும். அதனால சரியா இருக்காது, இயற்கையை நம்ம காப்பாற்றி கொடுத்தோம். அதனால கோடி அருவி கொட்டுதே அடி, கோடி அருவி கொட்டுதே அடி என் மேல, அப்படிப்பட்ட அருவியை காப்பாற்றணும். ஏன்னா கை வீசும் காற்றாய் காத்திருப்பே, உன்னை எங்கும் பார்த்திருப்பே, இரு கண்கள் நனையும் பாடல் என் நெஞ்சின் உறவின் தேடல் இல்லாத வண்ணம் நானா இறைவா உன் நியாயந்தானா விதியா. மலைவானம் தூரும் போது மணல் என்ன கூசுமோ, மலரோடு மலர்கள் கூட ஊரென்ன தூற்றுமோ, இறையே இறை கடலே உன்னதியின் நம்பு மதிலை தாண்டுதே தீண்டுதே. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போறா அழகா. யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானி ஒன்ன தேடுது. மலையோரம் வீசும் காற்று மனசோட பாடும் பாட்டு கேட்குதா. பாடிட்டே இருக்கலாம். கோடி அருவி கொட்டுதே அடி எம்பேல, அதை தேடி உசுர முட்டதே சொந்த முன்னால, கோவில் எனக்காக ஓடியா வந்தவளே, மனசோடு உணவோடு என்னையே கண்டவளே, பல சிங்கம் தாண்டி வந்த உறவே. பல சிங்கம்
கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுங்க ஐயா. ஏன்னா இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, இறைவனை பார்த்து இப்படித்தான் கூப்பிடுறோம். பெரியவங்களை பார்த்து ஐயா வாங்க, ஏன் இப்படி கூப்பிடுறோம்? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கை கொடுக்குறோம். இப்ப பள்ளியை சந்திப்போம், நம்ம இப்படி கும்பிடுறோம்ல, பெரியவங்க வாங்கன்னு கும்பிடுறோம், இறைவனை கும்பிடுறோம்னா இது மேல பிரபஞ்ச உற்பத்தியுடைய சக்தி இழக்கக்கூடிய தன்மை இப்படி இருக்கு அந்த கூம்புக்கு. இப்ப நம்ம ஆலயங்கள்லாம் பாருங்க, எல்லாமே இந்த கூம்பு ஒடியுள்ளதான் இருக்கும். பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய, அதனாலதான் நம்ம பெரியவங்களை கும்பிட்டு போது இப்படி கும்பிடணும். அப்படி கை தட்டும் போது இப்படி தட்டுறோம். அதனாலதான் ஒரு உற்சாகம் பிறக்கும், நமக்கு பிரபஞ்ச சக்தி வரும். அதனால இந்த இடத்துல பாடிக்கிட்டே இருக்கா போதாது. இருந்தாலும் இங்க வந்திருக்கக்கூடிய பெண்மணி யாரு எவரும் பார்க்கணும். என்ன சத்தம்? ஒரு பாட்டை பாடி சமைச்சிருமா? தமிழ் சொல், தமிழ் இன்னைக்கு இருக்கு. சும்மா இருங்க, நம்மளும் பேசணும் வைக்கணும்ல, நானும் வந்து நிக்கணும்ல. பொம்பளை பிள்ளை மட்டும் ஆடுனா வந்து குத்தாட்ட போட்டா நல்லா ஆண்டு ரசிப்பாரு. ஆம்பளை பையன் பேசுறது உண்மையில இருங்க, பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்களுக்கும் அவங்க என்ன பேசுறாங்க வந்து ஆட்டம் போட்டு பாட்டு பாடிட்டு போறது இல்லை. அவங்களை சந்திப்போம், நிறைய பேசணும், நேரம் இருக்கு நிறைய. ஏன் வீட்டுக்கு போகணுமா? நீங்க பேசாம இருக்க, டீ வாங்கி கொடுக்க ஐயாவுக்கு. போயிட்டு அப்புறம் வந்து பண்றது, சும்மா இருங்க. ஏன்னா நம்ம பேசக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி. தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் உயிருக்கு நேர் என்று சொன்னார். அண்ணே இவங்க என்னை பாராட்டி 50 ரூபா அர்ப்பணிப்பாக கொடுத்திருக்காரு. அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா பேசாம இருங்க, சண்டை ஓட்டு எல்லாம் கழிய போகுது, சங்கத்துக்கு பிரச்சனை வரப்போகுது. நீங்க தான் தலைமையா வந்து அங்கே பஞ்சாயத்து காலை எந்திரிச்சு போனே பார்த்துக்க ஐயா, பார்த்துக்குங்க. நான் பேசுனது சரியா இல்லை வள்ளி பொண்ணு பேசுனது சரியா? இது சங்கத்து வரையும் போகணும். ஐயா தான் சாட்சி. நீங்க எந்திரிச்சு துற்றத்தை தோல்ல ஓட்டு போனீங்கன்னு வச்சுக்கோ. ஆமா, நீங்க சொன்னது மாதிரி அது பாட்டு பாடுற சின்ன பிள்ளைகிட்டையும் காணும். உங்களை மாதிரி விவரமான அளவுக்குலாம் கூட்டம் இருக்காது. ஏன்னா நம்ம பேசக்கூடிய மொழி வந்து தமிழ். உலகத்திலே உயிருக்கு நிகரானது இரண்டே இரண்டு. ஒண்ணு ஒழுக்கம். ஒழுக்கம் ஒழுக்கம் தானே, ஒழுக்க உயிரை காட்டி மதிக்கப்படும். இன்னொன்னு நம்ம பேசக்கூடிய மொழி. இந்த மொழி இருக்கு பாருங்க, சாதாரண மொழி கிடையாதுங்க. ஏன்னா மொழி என்பது நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாகனம் கிடையாது. அது வந்து நம்முடைய அடையாளம், நம்முடைய முகவரி, நம்முடைய முகம். முகம் சிதைஞ்சு போச்சுன்னா ஒருத்தருடைய அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியுமா? அது போல நம்ம மொழி அழிஞ்சு போச்சு, நம்ம என்ன தமிழ் சமூகம் போயிடும். ஏன்னா ஒரு ஆய்வு பண்ணாங்க அறிவாந்தவர்களே, உலகத்துல நிறைய இனங்கள் இருந்திருக்கு. அந்த இனங்கள்ல சில இனங்கள் அழிஞ்சு போயிருச்சான். என்னடா அழிஞ்சு போச்சு, என்ன குண்டு ஓட்டு கொண்டாங்களா இல்லை யுத்தம் பண்ணி கொண்டாங்க? ஒண்ணுமே இல்லை, மொழி அழிஞ்சுதானே இனம் அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம மொழியை பார்த்துக்கணும். ஏன் தெரியுமா? அதான் உலகத்திலே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி. ஏன்னா மொழி நாயர்னு ஒருத்தர் இருக்காரு, தமிழ் புலவர் நம்ம நாட்டில், தேவநாய பாவனர் அப்படின்னு. அவர் ஒரு ஆய்வு பண்ணாரு, உலகத்திலேயே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி, உலகத்திலே தோன்றிய மாந்தன் தமிழன் தாண்டா. இது நம்ம நாட்டில் அவர் சொல்றாரு. நான் அமெரிக்காவில் ஒருத்தர் சொன்னார், அலெக்ஸ் கெல்லியான ஒரு மொழியியல் ஆய்வாளர். அவர் சொல்றாங்க தன்னுடைய மாணவருக்கு, உலகத்திலேயே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்று அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வேற்று மொழியை படிக்கிறதுல விரும்புகிறோம், ஒன்றும் தப்பு இல்லை, வேற்று மொழியை படிக்க தெரிஞ்சுக்கிறோம். அது நம்ம பிள்ளைய வாழ்றதுக்கு. ஆனால் நம்முடைய இனம் வாழ்றதுக்கு நம்முடைய தமிழ் மொழி இல்லையா? கண்டிப்பா தெரியும். ஏன்னா நம்முடைய வீட்டுடைய சாளரங்களாக இருக்கட்டும், சனலா இருக்கணும் வேற்று மொழிகள், ஆனால் நுழைவாயிலாக தலைவாயிலாக நம்ம தமிழ் மொழி தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு காலம் மறந்துடக்கூடாது. இது தமிழ. ஏன்னா கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பண்ணுத தெளிந்த ஆய்ந்த பசுந்தமிழ் அப்படின்னா அப்படிப்பட்ட தமிழ் முருகப்பெருமானும் சிவனாரும் கட்டி காத்த தமிழ் இறையனார் என்று அந்த இறைவனை கையெழுத்து போட்டு கொடுத்த மொழி அந்த தமிழ் மொழி. இறைவன் பேசிய மொழி. அந்த மொழியை நம்ம அழிச்சிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, எல்லா மொழியும் சொல்லிக் கொடுங்க. அதோட இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால அற்புதமான சத்தம். இந்த சத்தத்தை பார்க்கும்போது மலரே தென்னல் பாடும் காலம் இது, மலரு தென்றல் பாடுங்க, அற்புதமான தமிழ் சொல். நிலவே
நிஜம் நிறம் மாறிடாது இறைவனின் தீர்ப்பு இது. ஓ எவரினை மாற்றுவது மலரே பாடும் ஞானம் இது. இறைவனின் தீர்ப்பு இது. எவரினை மாற்றுவது. இங்க இருந்து வரக்கூடிய பெண்களை சந்திக்கணும். ஆகையால் இந்த பெண்மணி எதுக்காக வந்திருக்காங்க? சுந்தரமே ரெண்டாலும் புஞ்சிருந்த என்னுடைய பாட்டன் வாமன அவதாரம் எடுத்த போது அன்னவரின் ஆனந்த கண்ணிலிருந்து இரு பெண்கள் பிறக்கப்பட்டார்கள். அந்த இரு பெண்களில் இளையவளாகிய சுந்தரவள்ளி முருகப்பெருமானை நினைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். அவளை சந்திக்க வேண்டும், முருகப்பெருமானுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும். அந்த காரியத்தை நான் தான் செய்ய வேண்டும் என்ற காலத்திலே அது ஒரு ஆடவன் தெரிகிறார். அவனை சந்திப்போம். நாராயணா நமோ.